தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் இலங்கை வெள்ளவாய எல்லை பகுதியில் சுற்றுலா சென்றவர்களின் பேருந்து விபத்துக்குள்ளானதில் பல உறவுகள் இறந்து போனாங்க. பல உறவுகள் தங்களோட உடல் பாகங்களை இழந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த துயரமான தருணத்தை நினைவு கூறவும், இறந்து போன உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தவும் முகமாக என்னோட உணர்வுகளை வலி சுமந்த வரிகளாக இந்த கவிதை மூலம் சமர்ப்பிக்கிறேன். பேருந்தின் கடைசி பயணம். பேருந்தின் கடைசி பயணம். மலைப்பாதை நீளத்தில் மலை துளிகள் நனைந்த பாதையில் மந்தமான பனி மிதந்தது, மெதுவான காற்றை இசைத்தது. பயணிகளின் சிரிப்புகள் கலந்த முழக்கம் பேருந்தை நிரப்பியது. மலைப்பாதை நீளத்தில் மலை துளிகள் நனைந்த பாதையில் மந்தமான பனி மிதந்தது, மெதுவான காற்று இசைத்தது. பயணிகளின் சிரிப்புகள் கலந்த முழக்கம் பேருந்தை நிரப்பியது. ஆனால் யாரும் அறியவில்லை அந்த சிரிப்பின் பின்னால் மௌன கண்ணீரின் சின்னம் காத்திருப்பது. யாரும் அறியவில்லை அந்த சிரிப்பின் பின்னால் மௌன கண்ணீரின் சின்னம் காத்திருப்பதை. வெள்ளவாய எல்லமலையில் பாறைகள் அசைந்தன போல பேருந்தின் சக்கரங்கள் தடுமாறின. வெள்ளவாய எல்லமலையில் பாறைகள் அசைந்தன போல பேருந்தின் சக்கரங்கள் தடுமாறின. வழித்தடம் சற்றே விலக வாழ்க்கை நொடியில் நொறுங்கியது. வழித்தடம் சற்றே விலக வாழ்க்கை நொடியில் நொறுங்கியது. ஒரு கணம் முன் இருந்த சிரிப்பு, ஒரு கணம் பின் நிசப்தம். ஒரு கணம் முன் இருந்த சிரிப்பு, ஒரு கணம் பின் நிசப்தம். குழந்தையின் அழுகை, தாயின் கை நடுங்கல், நண்பன் கூவிய பெயர் அனைத்தும் காற்றில் கலந்தன. குழந்தையின் அழுகை, தாயின் கை நடுங்கல், நண்பன் கூவிய பெயர் அனைத்தும் காற்றில் கலைந்தது. பேருந்து, நீயே சாட்சியாகிறாய், எத்தனை கனவுகள் அந்த இருக்கையில் இருந்தன. பேருந்து, நீயே சாட்சியாகிறாய், எத்தனை கனவுகள் அந்த இருக்கையில் இருந்தன. கல்வி முடிந்து வீடு திரும்பும் மாணவன், மணமகளை நினைத்து காத்திருக்கும் இளைஞன், பிள்ளையை அணைக்க துடித்த தாய், அனைவரின் கனவுகளும் ஒரே சுமையில் சிக்கின. கல்வி முடிந்து வீடு திரும்பும் மாணவன், மணமகளை நினைத்து காத்திருக்கும் இளைஞன், பிள்ளையை அணைக்க துடித்த தாய், அனைவரின் கனவுகளும் ஒரே சுமையில் சிக்கின. 2 தினங்களாக ஒலித்தது செய்திகளில் அந்த பெயர். 2 தினங்களாக ஒலித்தது செய்திகளில் அந்த பெயர். வெள்ளவாய எல்ல விபத்து, வெள்ளவாய எல்ல விபத்து. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அது ஒரு செய்தி அல்ல, அது வாழ்வின் முழு இருள். ஒவ்வொரு குடும்பத்திலும் அது ஒரு செய்தி அல்ல, அது வாழ்வின் முழு இருள். கண்ணீரால் நனைந்த முகங்கள், விழுந்தவர்களை நினைத்து உதிரும் சோகம். கண்ணீரால் நனைந்த முகங்கள், விழுந்தவர்களை நினைத்து உதிரும் சோகம். அந்த பாதையில் இன்னும் இரத்த துளிகள் பேசுகின்றன. அந்த பாதையில் இன்னும் இரத்த துளிகள் பேசுகின்றன. ஆனால் இவ்வுலகம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு பயணமும் புனிதமானது. ஒவ்வொரு ஓட்டுநரின் பொறுப்பும் நிரந்தரமானது என்பதை இந்த உலகம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு பயணமும் புனிதமானது. ஒவ்வொரு ஓட்டுநரின் பொறுப்பும் நிரந்தரமானது என்பதை. ஆனால் இன்றைய அதிகமான விபத்துக்கள் ஓட்டுநரின் அலட்சியத்தாலேயே நடக்கிறது. இன்றைய அதிகமான விபத்துக்கள் ஓட்டுநரின் அலட்சியத்தாலேயே நடக்கிறது. இது ஓட்டுநரின் தவறா, அல்லது பாதையின் தவறா, அல்லது அந்த நாட்டை ஆளும் அரசாங்கத்தின் தவறா? சற்று நாங்கள் சிந்திக்கத்தான் செய்கிறோம். இது ஓட்டுநரின் தவறா, அல்லது அந்த பாதையின் தவறா, அந்த நாட்டை ஆளும் அரசாங்கத்தின் தவறா? சற்று நாங்கள் சிந்திக்கத்தான் செய்கிறோம். பேருந்தின் உடல் சிதறியதோடு இதயங்களும் சிதறின. பேருந்தின் உடல் சிதறியதோடு இதயங்களும் சிதறின. ஆனால் அந்த மலைப்பகுதி காற்றில் இன்னும் கேட்கிறது,
ஐயோ ஐயோ என்ற அலறல் சத்தமும் உயிருக்கு போராடுபவர்களின் முனகல் சத்தமும். ஆனால் அந்த மலைக்காற்றில் இன்னும் கேட்கிறது ஐயோ ஐயோ என்ற அலறல் சத்தமும் உயிருக்கு போராடுபவர்களின் முனகல் சத்தமும். ஓ பயணமே, உன் கடைசி துளியில் நாம் வாழ்ந்த காலம் குறைந்தாலும் எங்கள் நினைவுகள் என்றென்றும் நீடிக்கும். ஓ பயணமே, உன் கடைசி துளியில் நாம் வாழ்ந்த காலம் குறைந்தாலும் எங்கள் நினைவுகள் என்றென்றும் நீடிக்கும். வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு பயணமும் நமக்கு நினைவுகளை மட்டும்தான் தர வேண்டும். ஆனால் சில பயணங்கள் நமக்குள் கண்ணீர் தடங்களை விட்டுச் செல்கின்றன. இந்த கவிதை ஒரு பேருந்தின் விபத்தை மட்டும் பேசுவதல்ல, ஒவ்வொரு உயிரின் விலை மதிப்பையும் நினைவூட்டுகிறது. நாம் வாழ்வில் எத்தனை வேகமாக நடந்தாலும் ஒரு கணம் போதும் எல்லாமே மாறிட. ஆனால் ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் சிரிப்புடன் நிறையட்டும். இனி இத்தகைய விபத்துக்கள் நடக்காதபடி நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருப்போம். அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த அஞ்சலிகளையும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு விரைவில் குணமடைய எங்களது பிரார்த்தனைகளும் சமர்ப்பணமாகட்டும். நன்றி.